different. I'm in India. இன்றைய அனுபவம் நமக்கு புதிதாகவே இருந்தது. இன்றைய சாத்துப்படியானது பார்ப்பதற்கே வியக்கும் வகையில் உள்ளது. I hope this is not something bad to say. இன்றைய நாள் 4ஆம் நாள் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சாமியானது ஜாக சாலையை நோக்கி நகரவடைந்து செல்கின்ற அந்த ஒரு காட்சியானது கோயிலுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த வேளையில் இன்னும் சற்று நேரத்தில் சாமியானது 6 மணி பொழுதில் வழியால் வருகின்ற அந்த அழகான காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அதை காண்பதற்காக பக்தர்கள் எல்லோரும் திரண்டு வருகின்ற வந்து நிற்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பக்தர்களால் கற்பூரங்கள் வந்து அதில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சாமி வழியால் வரும் பொழுது அதில் கற்பூரங்கள் கொளுத்தப்படுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். சாமியானது ஜாகசாலையை நோக்கி அந்த பச்சை நிற அழகான மயிலிலே ஆடி அசைந்து வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். சீலை கட்டி வந்திருக்கும் அந்த வெளிநாட்டு பெண்ணை நாங்கள் பார்க்கின்றோம். கோயிலுக்கு வரும்பொழுது வேறு மொழி வேறு இடமாக இருந்தாலும் வெளிநாட்டவர்கள் அந்த கலாச்சாரத்தை பேணுகின்ற அந்த அழகிய தனி. ஜாகசாலையில் சாமி நிற்கும் பொழுதும் அடியவர்கள் வெளியால் வருகின்ற அந்த அழகான காட்சி வழமையை விட அதிகமாக மக்கள் இன்று வந்திருக்கின்றார்கள் என்பது மேலதிக சிறப்பு. கடலின திரண்டிருக்கும் அந்த பக்தர் கூட்டம் பச்சை நிறமையில் மிக அழகாக முருகன் வருகின்ற அந்த காட்சி அழகான சாத்துப்படியுடன்
பச்சை நிற மயிலே மிக அழகாக முருகன் வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி ஏனைய 3 திருவிழாக்களோடு ஒப்பிடும்போது இன்றைய 4ஆம் நாள் திருவிழாவுக்கு பக்தர்கள் அதிகமாக வந்திருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன சற்று நேரத்தில் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த பிரசன்னா குருக்களுடைய அந்த திருப்புகள் பாடலானது ஒலிக்க உள்ளது. அந்த காந்த குரலில் ஆதாரமினருளை பெறவே நீதானொரு சற்றும் நினைந்திடையே வேதாகம ஞான வினோத மனோதீர சுரலோக சிகாமணியே நீதானொரு சற்றும் நினைந்திலையே ஆதாரமிலே ஆதாரமிலே எனக்கு ஒரு ஆதாரமும் இல்லை தந்தா உன் அருளை பெற அருளை பெற எனக்கு ஒரு ஆதாரமும் இல்லையே கந்தா ஆனாலும் ஒரு சற்றும் என்னை நினைந்திலையே கந்தா ஆதாரமில்லாத இந்த நாயினேற்கு அருள் செய்ய ஒரு சற்றும் நினைந்திலையே கந்தா வேதங்களை தொகுத்தவனே ஆகமங்களை வகுத்தவனே கந்தா வேதங்களை தொகுத்தவனே ஆகமங்களை வகுத்தவனே கந்தா மனம் கடந்து நிற்பவனே எல்லாம் கடந்து நிற்பவனே முருகா எல்லாம் கடந்து நிற்பவனே முருகா ஆதாரமில்லாத எந்த ஆதாரமும் இல்லாத இந்த ஏழையேனுக்கு நீ அருள் செய்யாயோ ஏழையேனுக்கு இறங்கி ஆதாரமில்லாத எளியே தேவையே நாயேனுக்கு இறங்கி அருள் செய்யாயோ கந்தா வேதங்களை தொகுத்தவனே ஆகமங்களை வகுத்தவனே நீதானே மனம் கடந்து நிற்பவனே இந்த லோகத்துக்கு மணிமகுடமாக திகழ்பவனே நல்லூர் கந்தா நல்லூர் கந்தா
மிக அழகாக வருகின்ற அந்த காட்சி பச்சை மயிலிலே 4ஆம் திருவிழாவில் வளமையை விட மக்கள் பக்தர்கள் கூட்டமாக வந்து தரிசிக்கின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். நேர்த்தியான முறையிலே தொண்டர்கள் சாமி காவி செல்கின்ற அந்த அழகான காட்சி. சற்று நேரத்தில் அந்த குபேர வாசல் கோபுரத்தை நோக்கி சாமியானது நகர்வடைந்து வருகின்ற அந்த அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். குபேர வாசலை கடந்து அந்த அழகான இளம் சிவப்பு சாத்துப்படியோடு நகைகள் அணிந்து முருகப்பெருமான் செல்கின்ற அந்த அழகான அந்த கண்கொள்ளா காட்சி. உயர்ந்த பைங்கழல் காண பிந்திலனேனும் பிதத்திலனேனும் பிறப்பறுப்பாயம் பெருமானே பிரிந்து ஆற்றே இத்தனை என்று எத்தனை யார் தொடர்ந்து உன்னை யார் தொடர்ந்து உன்னை யார் யாரே முதல்வனே மணியாரே முதல்வனே. சாமியானது வாசலை நோக்கி நகர்வடைந்து செல்கின்ற அந்த காட்சி என் சற்று நேரத்தில் அந்த பூஜைகளுடன் உள்ளுக்குள் செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். அதே போல் இன்று வாகனம் கோயிலுக்குள் கொண்டு செல்லப்பட மாட்டாது. வெளியால் இறக்கி வெள்ளை தண்ணீர் சாமியை உள்ளுக்கு கொண்டு செல்வார்.
சாமியானது மிகவும் அழகாக கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சி மிகவும் வேகமாக அந்த வசந்த மண்டபத்தை நோக்கி செல்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக அந்த அக்கினி பூஜையானது இடம்பெறும். அக்கினிக்கு பூஜை செய்து பஞ்சலாத்தி காட்டப்படுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். What I think about it, or Where are you from? I'm from Switzerland. Switzerland. Do you like this place? Yes, I like it a lot. It's like a big cultural thing I never experienced before. It's very colorful. It's a lot of joy. It's amazing for people like us. We never seen that before, so it's just great. We've been to tourist places before. We just went to Anuradhapura, and then we came to Jaffna, so we don't have experience with tourist places. But this is totally different to Anuradhapura. It's completely different. I feel like I'm in India. I hope this is not something bad to say because it's positive. It's positive, but I have to say the food is too spicy for me. Way too spicy. I cannot eat it. This is my husband. Husband. My husband, yes. Okay, thanks for your explanation. Thank you. சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.